Hello everybody, I'm Dr. Fauzia. நிறைய நியூ மதர்ஸ் என்கிட்ட ஒரே மருந்து பத்தி கேக்குறாங்க. ஒரே மருந்து is a South Indian traditional practice. It is a medicine made up of certain medicinal herbs. என்னென்ன ஹெர்ப்ஸ்னா மஞ்சள், சுக்கு, ஜாதிக்காய், மாசிக்காய், திப்பிலி, வசம்பு இதெல்லாம் ஆட் பண்றாங்க. இது ப்ரிப்பேர் பண்ற ஒரு டெக்னிக் தனியா இருக்கு. யூசுவலா வந்து 10 டேஸ் 10 நாள் குழந்தையில கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. 3 இயர்ஸ் வரைக்கும் கூட கொடுக்குறாங்க. பட் our WHO says it is only exclusive breastfeeding up to 6 months of age. 6 months வரைக்கும் வேற எதுவுமே கொடுக்காதீங்க, தண்ணி கூட கொடுக்காதீங்க, வெறும் தாய்ப்பால் மட்டும் கொடுங்க. இப்போ நீங்க கேட்கலாம், நம்ம முன்னோர்கள் வந்து ஒரே மருந்து கொடுத்தாங்க, நாம ஏன் கொடுக்க கூடாது? இதுக்கு certain scientific reasons இருக்கு. First thing, இதோட composition என்ன எடுக்கணும், எவ்வளவு எடுக்கணும்ங்கிறது very very important, and இத prepare பண்ற technique is also very important, which we don't know appropriately. அதனால என்ன ஆகும்னா மெடிசன் வந்து அதோட காம்போசிஷன் மேலே கீழே ஆகும்போது குழந்தைக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வர சான்சஸ் இருக்கு. இவங்க எல்லாரும் வந்து ஹெர்ப்ஸ், அதனால லிவர் தான் மெட்டபலைஸ் பண்ணும். லிவர் இஸ் நாட் தட் மெச்சோர். நிறைய குழந்தைங்கள்ல இதனால ஜாண்டிஸ் வர சான்சஸ் அதிகம். அண்ட் தேர்ட் ரீசன் இஸ், இது நம்ம கொடுக்கும் போது குடல் கட்ல வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிற சான்சஸ் அதிகமாக இருக்கு. அதனால வந்து டயரியா ஆகலாம், குழந்தை வெயிட்டே ஏறாமல் போகலாம். சம்டைம்ஸ் திஸ் இன்ஃபெக்ஷன் கேன் ஸ்ப்ரெட் டு த ஹோல் பாடி. ஏன்னா பச்சிலம் குழந்தை அந்த மாதிரி ஆகும், செப்டிக் ஷாக் வரைக்கும் கூட போகிற சான்சஸ் அதிகம். அண்ட் ஃபோர்த் ரீசன் இஸ், எதுவுமே நம்ம வெளியில இருந்து கொடுக்கும் போது எதுக்கு நம்ம தாய்ப்பால் கொடுக்கணும்னு சொல்றாங்க? அது வந்து டைரக்டா ஃப்ரம் மதர் டு பேபி போறாங்க. வெளியில இருந்த இன்ஃபெக்ஷன் குழந்தைக்கு போகாது. பட் வெளியில இருந்து நம்ம ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும் போது there is more chances of that material to get infected and அந்த இன்ஃபெக்ஷன் நம்ம குழந்தை கொடுக்குற மாதிரி ஆயிடும். ஸோ மை டியர் மதர்ஸ், தாய்ப்பாலுங்கிறது அமிர்தம். அதில் வந்து the best nutritive values, the best immunological values எல்லாமே இருக்கு. நீங்க நினைக்கிறீங்க ஒரே மருந்து ரொம்ப நல்லதுன்னா 6 monthsக்கு அப்புறமா கொடுங்க, 6 monthsக்கு முன்னாடி கொடுக்காதீங்க. Take care of yourself and your kids. Thank you.